இன்றைய தியான வசனம் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். இந்த வசனத்தின் மூலம் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்ததின் காரணம், நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். சங்கீதம் 112 1ஆம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது என்னவென்றால், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் நாமும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்க வேண்டும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். அப்போது நாம் பாக்கியவான்கள் என்று அழைக்கப்படுவோம். நாம் பாக்கியவான்களாக இருந்தால் நம்முடைய சந்ததி பூமியில் பலத்திற்கும் வம்சம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஜெபம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தியானித்த வசனத்திற்காக சோத்திரம். இந்த வசனங்கள் எங்கள் இருதயத்திலும் சிந்தனையிலும் எழுத வேண்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு தேவனுக்கு பயந்து வாழ்ந்தது போல நாங்களும் உமக்கு பயந்து வாழ வேண்டும். அப்பொழுது உம்முடைய பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டால்தான் எங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக வாழ முடியும். ஆமேன்.